ஆ, நம்ம போட்ட கோலம் தான் இந்த ஊர்லயே சூப்பர் கோலம். ஏதோ ஒன்று குறையுதே. ஆ, இந்த கரைக்கு கொஞ்சம் வேப்பலை, அந்த கரைக்கு கொஞ்சம் வேப்பலை, நடுவில் ஒரு எலுமிச்சை பழம் வச்சா சரியா இருக்கும். இந்த இப்போ உடனே போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். இல்ல சிவா, எப்படியாவது கோல போட்டியில என் ஆளை ஜெயிக்க வையான். வாடா, இல்ல யார லவ் பண்றா சொல்லவே இல்ல. இப்பதால இன்னைக்குதான் ஓகே ஆச்சு. இல்ல அந்த குண்டா இருக்குமே அந்த பிள்ளை தானே? மச்சான் குண்டுன்னு சொல்லாத மச்சான், அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். என்ன சீனு சொல்ற? அந்த பிள்ளைய லவ் பண்ற? ஆமாண்டா, எப்படியாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க வையான். டேய் மச்சான், நம்ம கையில எதுவும் இல்லடா, ஊர் தலைவர் தான். டேய் மச்சான் அப்படி சொல்லாதடா, எப்படியாவது ட்ரை பண்ணேன். இது வரைக்கும் இன்னும் ஒரு போட்டியில கூட அந்த பிள்ளை ஜெயிக்கல. பரிசு வாங்கலன்னு வையன், வருத்தப்படுவாள்லா. அடேங்கப்பா. வாங்க தலைவரே. இப்ப என்ன போட்டியெல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது தலைவரே. அடுத்த கோல போட்டிக்கு மட்டும் வந்து பாத்துட்டீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு சொல்லிடலாம். எப்பயும் போல தானே, அவரவர் வீட்டு வாசல்ல தானே போட்டிருக்காவ. ஆமா தலைவரே. சரி அப்ப வாங்க போலாம். டேய் மச்சான், டேய் சீனு, உன் ஆளு நல்ல கோலம் போட்டிருந்தா அவ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அவன் நல்லதாண்டா கோலம் போடுவா. அப்புறம் என்னடா, திறமைக்கு முதலிடம் தான். வா. எட்டி நிலா, கோலம் போட்டி பார்க்க தானே வரவே, அது ஊர் தலைவர் தானே? ஆமா சித்தி. இட்டி 2 காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடட்டா? கூடவே பிஸ்கெட்டு முறுக்கு எல்லாம் எடுத்துட்டு வா சித்தி. அப்படியே சொல்றேன், இந்த இரு வரேன். கொஞ்சம் மட்டும் இருக்கா சித்தி? நிறைய இருக்குடி. போன வாரம் தானே சித்தவ சந்தையில வாங்கி போட்டாரு. நான் அதை கேட்கல, கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கான்னு கேட்டேன். இட்டி ஏன் பொசுக்குன்னு சித்தியை பார்த்து இப்படி கேட்டுவிட்ட? ஆமா, தரவு நடுவரா வரையிலுக்கு காப்பி முறுக்கு பிஸ்கெட்லாம் கொடுப்பாவளோ? ஊர் தலைவர் இல்லாட்டி என்ன இருந்தாலும் நம்ம தானே கவனிக்கணும், அதான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா இரு. அம்மா வணக்கம். வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். 2 பேரத்துல யாரு கோலம் போட்டது? நான் தான் தலைவரே. சரி சரி, அருமையா இருக்கு. கலரும் நல்லா கொடுத்துருக்கிய. ஆமா தலைவரே, நல்லா யோசிச்சு யோசிச்சு கொடுத்து முத்துடுங்க. சரி சரி, ஆனா என்ன கொஞ்சம் பெரிய கோலமா போட்டிருக்கலாம். அப்படியே தலைவரே? ஆமாம்மா, கோலப்பட்டினாலே நல்ல பெரிய கோலமா போடணும்ல. சரிங்க தலைவரே, அடுத்த வருஷம் நல்லா பெருசா போட்டுருவோம். சரி சரி சரிம்மா, முடிவு கடைசியில தெரியும். சரிங்க தலைவரே. இப்ப அடுத்த வீட்டுக்கு போவோமா? போவோம் தலைவரே. போயிட்டாங்க போயிட்டாங்க. இது என்ன டீ இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? போ, உனக்கு ஆறுதல் பரிசு தான். அது எனக்கு கோலம் படிச்சே தெரியும். என்ன சித்தி, நானாவது போட்டிருப்பேன். இதுல வர நீ அவருக்கு காப்பி பிஸ்கெட்டு முறுக்கெல்லாம் கொடுக்கங்க. பார்த்தல்ல, வந்தாரு பார்த்தாரு கிளம்பிட்டாரு. பெரிய ஆட்கள்னா அப்படிதான் இருப்பாவே. நம்ம தான் ஒரு மரியாதைக்கு காப்பி குடிக்கல டீ குடிக்கலன்னு கேட்கணும். ஏன் போட்டு எடுத்து பின்னாடியே கொண்டுட்டு போயான். என்ன இப்போ உனக்கு? போ சித்தி. சரி, அடுத்த வருஷம் நீ போடுனம்மா. நல்ல பெரிய குளமா போடுங்க 2 பேரும் சேர்ந்து. சரி, அடுத்து யார் வீட்டுக்கு போறவே? இல்ல வீட்டுக்கு போறியா? சித்தி அடுத்து யார் வீட்டுல கோலம் போட்டுக்கன்னு பார்த்துட்டு வரேன். அடுத்தது வீட்டு போய் இது நமக்கு எதுக்கு சித்தி? யார் யாரும் என்ன கோலம் போட்டுக்கன்னு பார்க்கலாம்ல, அதான். சரி பாரு, வீட்டுக்கு போனோமா, வந்துடுறேன். மல்லியக்க, இது என்ன இது, நீ கோலம் போடலையோ? நான் கோலம் போடுறது இருக்கட்டு. அம்மா நீங்க என்ன இந்த பக்கம்? இது நெட்டூஸ், ஊர் தலைவர் ஒவ்வொருத்தர் வீட்லயா கோலத்தை பார்த்துட்டு போறாருல. பார்க்க ஆரம்பிச்சாச்சோ? ஆமா, டைம் முடிஞ்சு கரெக்டா 1 மணி நேரம் தான் கொடுத்தாவ. நீ போட்டியே போடலையா? நான் எங்கக்கா போட, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, அதனால நான் போடலை பார்த்துடுங்க. அடக்கிருக்கி, உங்க அம்மையாவது போட சொல்லிருக்கலாம்ல. ஆமா, சொன்னதுக்கு தான் எனக்கு இடுப்பு வலிக்குது முட்டி வலிக்குதுங்காவோ. எங்க அம்மாச்சி அதுக்கு மேல அந்த ஆள் போங்க, யாரும் கோலம் போட வேண்டாட்டு போடலை. நீலாம் பொட்ட பிள்ளைன்னு வெளியே சொல்லாதட்டி, கேவலம். சரி அது இருக்கட்டும். இப்போ இவ்வளவு வேகமா எங்க நடந்து போறிய? அதான் யார் யார் வீட்டுல என்னென்ன குழம்பு போட்டுருக்கோன்னு பார்க்க போறேன். உங்க வீட்டு குளத்தை பார்த்தாச்சோ? ஆமா, பார்த்துட்டு என்ன கொஞ்சம் பெரிய குழம்பா போட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. எப்படியும் எனக்கு கிடைக்காது. ஐயோ, போன வருஷம் நீங்க தானக்க வாங்கினியே. ஆமாட்டி, வருஷம் வருஷம் நம்மளே வாங்கிட்டு இருக்க முடியுமா? சரி விடு, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஏட்டி, யார் வீட்டுல என்னென்ன குழம்பு போட்டுருக்கோன்னு பார்ப்போம், வரியா? சரிக்க. யாரெல்லாம் என்ன குழம்பு போட்டிருக்கோன்னு பார்த்து நம்மளே ஒரு குத்துமதிப்பா மார்க்க போடுவோம். அடுத்து யார் வீட்டுக்கு இருக்காவளோ தெரியல. வாங்க 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 தலைவரே. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் தலைவரே. என்ன நீ யாவருக்கு அப்படி? இருக்கு இருக்கு. டேய் தம்பி, யார் இந்த பாட்டி? தெரியல தலைவரே, ஊருக்கு புதுசா வந்திருக்கு பார்த்துடுங்க. கோலம் போட்டது யாருமா? தலைவரே, என் மருமவ தான், அந்த கூப்பிடுதே இருங்க. அம்மாடி, மருமவளே மருமவளே. தலைவரே வாங்க. இது உங்க மாமியாராமா? ஆமா தலைவரே. சரி சரி, கோலம் போட்டது யாரு? நான் தான் தலைவரே. குனிஞ்சு நிமிந்து போட்டு முத்துடுங்க. சரிம்மா. சரி, முடிவு கடைசியில தான் தெரியும்னு. இருங்க தலைவரே, ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாமா? அட இருங்க தலைவரே, ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு ஏதாவது குடிங்க. ஆளு ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கீல, கடைசியா உங்க கல்யாணத்துக்கு பார்த்தது. டேய், எனக்கே கல்யாணம் முடிஞ்சு 40 வருஷம் ஆக போகுது. இது எந்த வருஷத்து கல்விடா? தெரியல தலைவரே. அம்மா நீங்க என்ன ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா ஒவ்வொருத்தர மாறி மாறி வரிய? அது வந்து தலைவரே, என்னமோ பண்றீங்க பண்ணுங்க. ஏட்டி நெட்டூஸ், வாசல் தொளிக்க தெரியாது பாத்திரம் வளர்க்க தெரியாதுன்னா மாமியார் என்ன கரைச்சி கொட்டும். இன்னும் பாறை கோலம் போட்டிருக்காள, பரவாயில்லையே. இக்கா, இது பேர் ரங்கோலி தானே? ஆமாட்டி. பரவாயில்லக்கா, நல்லா போட்டிருக்காவளே.
என்ன இருந்தாலும் என் கோலத்தோட இது சின்ன கோலம் தான். சரிம்மா வாரோம். சரி தலைவரே, நான் என் மகனை வச்சுட்டு இங்க இருக்கச்சுல இவருக்கு ஒரு 20-25 வயசு இருக்கும். அந்த காலத்துல இருந்து இவர் தான் தலைவரா இருக்காரு. அப்படியாத்த? ஏட்டி மொத பரிசுன்னு உனக்கு சொல்லாமலே போயிட்டாரு. ஐயா அத்தை இப்பவே சொல்ல மாட்டாங்க. எல்லார் கோலத்தையும் பார்த்துட்டு யார் கோலம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் மொத பரிசு. அப்படியா அத்தை? அந்த 1.5 பவுன் செயின் பாப்போம் பாப்போம். மொத பரிசு உன் பேரை சொன்னாவன்னா உனக்கு 1.5 பவுன் செயின் தான். இல்லாட்டி 1.5 கிராம் தங்கம் கூட கிடையாது. தங்கம் இருக்கிற வலைக்கு 1.5 பவுன்ல கேட்கா பாரு செயின். கேளவி நானா வந்து கேட்டேன், நீ தானே அழுதுட்டு இருந்தா உனக்கு 1.5 பவுன்ல செயின் போடுதேன்னு. நல்லா அப்படியே மாத்தி மாத்தி பேசுது. ஏ ரங்கக்க, ஹெட்டி நெட்டூஸ் என்ன இந்த பக்கம்? அதெல்லாம் இருக்கட்டும், வாரியலா? எங்கடி? யார் யாரெல்லாம் எந்தெந்த கோலை போட்டிருக்கான்னு நானும் மல்லியாக்கவும் பார்த்துட்டு வரோம். நீங்களும் எங்க கூட சேர்ந்துக்கிட்டுறீங்களா? இது என் மாமியார் இருக்க. மாமியாவது சாமியாவது வாங்குக்க. அதுவும் சரிதான், அப்ப நானும் வரேன். இந்த வேப்பிலையை பறிச்சுட்டு வந்தாச்சு. இனி என்ன சைடு வச்சிட வேண்டியதான். இந்த இடம் கரெக்டா இருக்கும். என்ன ஒண்ணு, எலுமிச்சப்பழம் வாங்கலான்னு கடைக்கு போனா ஒரு பழம் 20 ரூபா சொல்றான்ப்பா. 20 ரூபா கொடுத்து நம்ம அந்த பழம் வாங்கி வைக்கணுமாக்கும். வேண்டாம் வேண்டாம், அப்படி ஒரு பழம் நமக்கு வேண்டாம். கோலத்தை பாக்குறதுக்கு ஊர் தலைவர் வருவார்ல, எப்படி நமக்கு தான் மொத பரிசு. இந்த மாதிரி வித்தியாசமான கோலம் யாருமே போட்டிருக்க மாட்டாவ. அவரு வரத்துல ஓம் ஜண்டா, ஓம் காளி, ஓம் சுமகாளி அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா அவரு நமக்கு தான் மொத பரிசு சொல்லிடுவாரு. ஸ்கூட்டர் நமக்கு தான், அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏடி இந்த ஊர் தலைவர் பையன் வாரான வரலையா? ஐயாச்சி அமைதியா இருங்க, பக்கத்துல வந்துட்டாவ. வழங்காத பையன் இருமி காட்டுறான் பாரு. எனக்கு இவனை சுத்தமா பிடிக்காது. இப்ப பாரு நான் எப்படி இருமுறேன்னு. என்னடி? ஒண்ணு இல்ல ஆச்சி. வணக்கம். வணக்கம் தலைவரே. வணக்கம். அடைச்சூட்டு தலைவரா இருக்கும் போல. வணக்கம் தலைவரே. வணக்கம். அவன் எனக்கு தான் வணக்கம் சொல்றான். இரு நான் இப்ப என்ன நீ சொல்றேன் பாரு. வணக்கம். சரியான திமிரு பிடிச்ச பொம்பளை. கோலம் போட்டது யாருமா? எங்க வீட்டு வாசல்ல நாங்க தான் கோலம் போடுவோம். பிறகு என்ன பக்கத்து வீட்டுக்காரியா கோலம் போடுவா? அது இல்லம்மா, யாராவது ஒருத்தர் தானே கோலம் போடணும். நீங்க 2 பேரும் இருக்கீல்ல, யாரும் கோலம் போட்டது? தலைவரே நான் தான் கோலம் போட்டேன். சரி சரி. கலர் கொடுத்தது யாருமா? கலர் கொடுக்கறதுக்கு என்ன பாரில இருந்தா ஆட்கள் வருவாவே. கோலம் போட்ட ஆளுதான் கலரும் கொடுக்கும். கோலம் ரொம்ப நல்லா இருக்குமா? அது எங்களுக்கு தெரியுமே, நீ வந்துதான் சொல்லணுமாக்கும். ஆச்சி சொத்து நேரம் சும்மா கிடைக்கலா? நாங்க பாத்துட்டு வந்ததுல இதுதான் கொஞ்சம் பெரிய கோலமா இருக்கு. பெருசா போட்டா பெரிய கோலமா தானே இருக்கும். சரிம்மா, முடிவு கடைசியில தெரியும். சரிங்க தலைவரே. என்ன பெரிய போடலங்க மாதிரி முடிவு கடைசியில தெரியும்னு போறான். ஐயாச்சி சொத்து நேரம் சும்மாவே இருக்க மாட்டியலா? அவனை எனக்கு பிடிக்காது. அவன் ஊருக்கு நல்லது செஞ்சாதானே மத்தியலுக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. அதனால இப்படிதான் பேசுவேன். எது எங்க போறா? ஆச்சி யாரெல்லாம் என்னென்ன கோலம் போட்டிருக்காவனு பாத்துட்டு வரேன். சரி சரி. வெள்ளங்காத பையன் மொத பரிசுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு முடிவு கடைசியில தெரியும்ட்டு போறான். அது சரி, கடைசியில சொல்லட்டும். எட்டி வாங்கட்டி, அவரு டக்கு டக்குன்னு எல்லார் வீட்டையும் பாத்துட்டு போறாரு. பரிசு யாருக்கு கிடைக்க தெரியல. என்னக்கா ஆண்டிகளா? ஏட்டி புஷ்பா கோலம் அருமையா போட்டிருந்தட்டி. என்ன சொல்றீங்க ஆண்டி? ஏன் கோலத்தை நீங்க பாத்தீங்களா? ஆமா, ஒவ்வொருத்தர் வீட்டிலே எட்டி எட்டி பாத்துட்டு வரோம். ஆமா புஷ்பா நல்லா போட்டிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அது இருக்கட்டும், எல்லாரும் இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? எடி எல்லாரும் போட்ட கோலத்தையும் பாத்துட்டு வந்துட்டே இருக்கோம். அப்படியா? நான் அதுக்கு தான் கிளம்புனேன். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாம். சரி வா. ராசதி என்ன கோலம் போட்டிருக்கான்னு பாக்கணும் பத்துக்க. எப்படியும் அவிய உங்களோட அருமையா தான் போட்டிருப்பாவ. கிளிப்பா எனக்கு தெரிஞ்ச அளவு கூட அவளுக்கு தெரியாது. அத நேர்ல போய் பார்த்தா தானே தெரியும் ஆண்டி. எப்பா என் கண்ணே பற்றம் போல இருக்கு. அவரு வாங்கிட்டு வந்த 6 கலரை வச்சு அருமையா போட்டுட்டோம்ல. கோலங்கள் கோலங்கள் நான் போட்ட கோலங்கள், வண்ண வண்ண கோலங்கள், வகை வகையான கோலங்கள். இம்மா வணக்கம். வணக்கம் தலைவரே. கோலம் நீங்க தான் போட்டீங்களா? ஆமா தலைவரே. அம்மா இட்டுவில இழுவ என்ன மாதிரி கோலம் போட்டிருக்கா பாரு. ஆமாக்க, அப்ப கண்டிப்பா இவியதான் மொத பரிசா இருக்குமோ? இக்கு 21 புள்ளி தானே. தெரியலட்டி, இட்டு சந்தேகமா இருக்கு. அவளுக்கு இப்படி போட தெரியாதே. அவன் புருஷன் போட்டு கொடுத்துருப்பானோ? இக்க சந்தேகப்படாதியே, யாருக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு இந்த காலகட்டத்துல யாருக்கும் தெரியாது. அதுவும் சரிதான். இம்மா நான் பாத்துட்டு வந்ததுலயே உன் கோலம் தான் பெரிய கோலம். ஐயா தலைவரே என்ன சொல்லுவீங்க? உண்மையதாம்மா சொல்றேன், உன் கோலம் நல்ல பெரிய கோலமா இருக்கு. எப்படியும் உனக்கு பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பியாதில போறவன் என் கோலத்தை பார்த்துட்டு முடிவுல சொல்றேன்ட்டு வந்தான். இப்ப என்னன்னா பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்காம்ல. அதுக்கு நீங்க பெரிய கோலமா போட்டிருக்கணும். ஆமா, இருக்கிற 8 வாசப்படியில பெரிய கோலம் போடுறவ. ஐயோ கடவுளே. சரிம்மா, முடிவுல சொல்றேன். சரிங்க தலைவரே. ஐயோ ஸ்கூட்டர் எனக்கு என் கோலத்துக்கு
ராத்திரிக்கு சந்தை வாங்க, சந்தைக்கு காய்கறி வாங்க, அப்புறம் துணி எடுக்க, ஏன் பல்லு விளக்க பல்பொடி கூட நான் அந்த ஸ்கூட்டர்ல தான் போய் வாங்கிட்டு வருவேன். சத்தியக்க ஏன் நெட்ட ஏட்டி தலைவர் சொன்னதை கேட்டியா? கேட்டேன். எனக்கு தான் ஸ்கூட்டர், எனக்கு மட்டும் ஸ்கூட்டர் கிடைச்சுனே நீ தான் எனக்கு வண்டி ஓட்ட பழகி தரணும்னு. சரிக்க. சரி வாரீங்களா? இப்பவே வண்டி ஓட்ட பழகி தரீங்கயா? சரி வாரேன். உங்க மோர நாங்க எல்லாரும் வீட்லயும் கோலம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டே வரோம். நீங்க வாரீங்களா எப்படி? ஓ வேவு பாக்குற கூட்டமா? ஆமா நான் வாரேன். எங்க குழந்தைனார் பொண்டாட்டி அதான் தங்க வந்திருக்காளா? வந்திருக்காவோ. நானும் வாரேன் டி. கனவுல கூட நினைச்சு பார்க்கல டி ஸ்கூட்டர் கிடைக்கணும். கிடைக்கட்டுக்க, நல்லது தானே, வாங்க போவோம். எனக்கு மட்டும் ஸ்கூட்டர் கிடைச்சுனா என் பிள்ளைய நானே பள்ளியிடத்துல கொண்டு விட்டுட்டு நானே கூட்டு வந்துருவேன். இனி ரெக்க கட்டி பறக்குதம்மா ரசத்தி வண்டி. ஒரே ஜாலிதான். என்ன மாமியார் கழுவி ஒரே பொறாமையா இருக்கோ? பொறாமல ஒண்ணு இல்லட்டி, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன் மாமியார் கழுவியோ உமரை படுக்க வச்சு வரையிலன்னா? அதெல்லாம் இல்லட்டி, கழுதை வரைஞ்சி வச்சுட்டு மாடுங்க பத்தியா, அதனாலதான். ஓ சீட்டு. வணக்கம்மா. தலைவரே கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. வணக்கம்மா. அட தலைவர் கோலத்தை பாருங்க. வணக்கம்மா. அட வணக்கத்துக்கு செத்த பேல வணக்கம். கோலம் போட்டது யாரு? ஏன் தலைவரே நல்லா அருமையா இருக்குல்ல? என்னம்மா இது, ஒவ்வொருத்தர் வீட்லயும் வித்தியாசமா பார்த்தேன், ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மாமியார் கழுவியோ நான் சொல்லல. சொன்னேன். ஆனா என்னைய படுக்க வச்சிருந்தா என்னையும் இன்னும் வித்தியாசமா இருந்திருக்கும். சரி விடுங்க, அடுத்த போகி பண்டிகைக்கு உங்களை படுக்க வச்சிடுறேன். போகி பண்டிகைக்கு இல்லாட்டி மாட்டு பொங்கலுக்கு. சரி. இம்மா கோலம் அருமையா இருக்கு, ஆனா என்ன நாய்க்கு எதுக்கு 2 கொம்பு வந்துச்சுன்னு தான் தெரியல. ஐயோ தலைவரே, இட்ஸ் நோ டாக், இட்ஸ் கவ் மாடா? ஆமா தலைவரே, மாடு. எப்படி பார்த்தாலும் மாடு மாதிரியே தெரியலையே. தம்பி இவன் வேற சும்மா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா ஒவ்வொன்றா வந்துட்டு இருந்தானு, இப்போ ஒருத்தரையும் காணோம். என்ன இவரு தனியாவே பேசுறாரு? சரிம்மா, போட்டி முடிவுல தெரியும். அப்ப பரிசு கிடையாது. மாமியார் கிழவியோ என்ன ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? உன் கோலம் நல்லால என்னை அட்டம் படுக்க வச்சிருக்கலாம். ஆமா மாமியார் கிழவியோ, மிஸ் பண்ணிட்டேன். ஏட்டி இப்ப வேணாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, போய் படுக்கட்டா? தோண்டட்டா? என்ன தட்டி தோண்ட போற? ஆமா படுக்கட்டான்னு கேட்டியல்ல, அப்ப 6 அடியில குழி வேணும்ல. அடி ஆத்தி, இவ இனி உயிரோட வச்சு கொல்லாம விட மாட்டா போலயே. ஸ்மைலியக்கே ஏட்டியுல வாங்க, வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க போட்ட கோலம் எங்க இருக்கு? நாங்க எல்லாரும் வீட்லயும் கோலம் பார்த்துட்டு வர மாட்டேங்க. வாட் நான்சென்ஸ், என் கோலத்து மேலதான் நீங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க. ஐயோ என்ன சொல்றீங்க? நான் ஏதோ சின்ன பிள்ளைல பொடியெல்லாம் கீழே கொட்டி போட்டுட்டு நினைச்சேன். ஏட்டி மல்லிகுட்டி, நீ தானே சொன்னா மாட்டு பொங்கலுக்கு மாடு வரையணும்ட்டு, அதான் மாடு வரைஞ்சிருக்கேன். எங்க தள்ளுங்க பாப்போம். இக்கு ஏன் பொம்பளை மாடு வரையாம ஆம்பளை மாடு வரைஞ்சி வச்சிருக்கிய? ஏட்டி பிளிச்சிங் பவுடரு நல்லா பாருட்டி, பொம்பளை மாடுதான். என்ன மடி போட மறந்துட்டு. ஆனா ஒண்ணுட்டி, உன் கண்ணு காட்ட இது மாடு மாதிரி தெரிஞ்சிச்சே. ஆமாக்க, கொம்பு இருக்குல்ல, அப்ப கொம்பு இருந்தா மாடு தானே. அதானே, கொம்பு இருந்தானே மாடு தானே. என்னட்டி? ஆமாக்க. சரி அதெல்லாம் விடுங்க, ஊர் தலைவர் என்ன சொல்லிட்டு வராரு? ஏட்டி அதையும் கேக்கா, ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். முடிவுல சொல்றேன்ட்டு போறாரு. அப்படியே சொன்னாரு? ஆமாட்டி. அப்ப கன்ஃபார்ம் எனக்கு தான். என்னட்டி உனக்கு? ஏக்கே என் கோலத்தை பார்த்துட்டு நான் பார்த்ததுலயே உன் கோலம் தான்மா பெருசா இருக்கு, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பரிசு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அட பேதில போறவரே, என் கோலத்துக்கு என்ன குறை? 4 கால் இருக்கு, ஒரு வால் இருக்கு, ஒரு தலை இருக்கு, 2 கொம்பு இருக்கு, என்ன குறை? அதானே, என்ன குறை? எனக்கு மட்டும் முத பரிசு கிடைக்காம இருக்கட்டே, அதுக்கப்புறம் இருக்கு அவருக்கு. சரி அதை விடுங்க. சரி வாங்க, அடுத்த வீட்டுல என்ன கோலம் இருக்குன்னு போய் பார்ப்போம். அப்ப இதே ஜோலியா தான் வரிசையா எல்லாரும் கிளம்பி வந்திருக்கிய. ஆமா, யார் கோலம் எப்படி இருக்குன்னு பாக்கணுமா? பார்க்கணும், கிளம்புங்க. ஏட்டி எதுக்கு ஒரு காவலுக்கு ஒரு ஆளு போட்டு வரட்டா? ஏங்க பொறாமையில எங்க மாமியார் கழுவி தண்ணி தூக்கி ஊத்துட்டுனா என் கோலம் அழிஞ்சிரும்ல. இன்னும் கொஞ்ச நேரம் இது கோலம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நானே தண்ணி தூக்கி ஊத்திடுவேன். பேசாட்டிக்கு வாங்க. இடியட், என் கோலத்துக்கு என்ன குறை?